படத்தில் காட்டப்பட்டுள்ள அமைப்பின் நிகர் மின்தேக்கு திறன், அதாவது சமமான மின்தேக்கு திறன் என்ன? இது வந்து இங்க மேல 2 மைக்ரோ ஃபாரட், கீழே 2 மைக்ரோ ஃபாரட் இருக்கு, நடுவில் வந்து ஒரு 2 மைக்ரோ ஃபாரட் இருக்கு. ஏக்கும் பிக்கும் இடையில உள்ள இந்த தொகுப்பின் மின்தேக்கு திறன் கண்டுபிடிக்கணும். நீட் 2024 கேட்கப்பட்ட வினா. இதில் வந்து அந்த மின்தேக்கு திறன் இந்த கூட்டமைப்பை கொடுத்துருக்கோம். இதில் சமநிலை நிலைன்னு பார்க்கும்போது சுற்றின் இடது மற்றும் வலது பக்க மின்தேக்கியின் கொள்ளளவு விகிதம் சமமாக இருக்க வேண்டும். அதாவது C1/C2 ஈக்குவல் டு C3 பை, அதாவது C1 பை C3. அது வந்து C1 இது C2, இது வந்து C3, இது வந்து C4 வச்சுங்களேன். இப்போ இதோட ரெண்டாவது விகிதம் வந்து இதோட 2 விகிதத்துக்கு சமமாக இருக்கும். அதாவது C1 பை C3 ஈக்குவல் டு C2 பை C4. ஏன்னா நிபந்தனை பூர்த்தியானாலே சுற்று சமநிலை உள்ளதுன்னு அர்த்தம். சமநிலை உள்ளதுன்னா என்னதான் அந்த வழியா எனது மின்னூட்டம் பாயாது 2 மைக்ரோ ஃபாரட் வழியா. அதான் இந்த நிபந்தனை மூலம் கிடைக்கிறது. நடுமின்தேக்கின் நிலை என்னவா இருக்கும்னா சுற்றும் சமநிலை இருக்கும்போது நடுவில் உள்ள மின்தேக்கின் இருமுனையிலும் மின்னழுத்தம் சமமாக இருக்கும், இங்கேயும் சமமாக இருக்கும். இதெல்லாம் நடுமின்தேக்கி வழியாக எந்த மின்னூட்டமும் பாயாது. எனவே அதை சுற்றிலிருந்து நம்ம முழுமையாக நீக்கிடலாம். முனையை நீக்கிட்டு அப்படி கிடைக்கிறது சுற்று இது மாதிரி கிடைக்கும். மேலே 2 மைக்ரோ ஃபாரட் தொடர் இணைப்பிலும் கீழே 2 மைக்ரோ ஃபாரட் வந்து தொடர் இணைப்பு நிற்கும் ஏ மற்றும் பிக்கு இடையில. அப்போ தொடர் இணைப்புக்கான ஃபார்முலா பார்க்கும்போது மேலே 2 சமமாக இருக்குல்ல, அதில் பாதி கிடைக்கும். கீழே அதே மதிப்பு தான் இருக்கு. அப்போ மேலே 2 சமம், அதில் பாதி எவ்வளவு? 2 மின்தேக்கிகள் சமநிலை மின்தேக்கிகள் வந்து ஒரு தொடர் இணைப்பில் இருந்தால் அதில் 1/C1 + 1/C2 = 1/CPங்கிற ஃபார்முலா, CS ஃபார்முலா பயன்படுத்துவோம். அப்படி பயன்படுத்தினா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்ன, அதில் சமமான மின்தேக்கிகள்லாம் அதில் பாதி கிடைக்கும். ஈஸியாக நம்ம வச்சுட்டோம், நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், டைம் சேவ் பண்ணலாம். அப்போ மதிப்பீடு வந்து நான் உங்களுக்கு பார்க்கும்பொழுது ஒரு நடுமின்தேக்கி நீக்கிய பிறகு மேல் 2 மின்தேக்கிகள் தொடர்பிலும் கீழ் 2 தொடர்பிலும் இருக்கிறத நம்ம படத்தில் காட்டியிருக்கோம். இந்த 2 கிளைகளும் ஒன்றுக்கு ஒன்று பக்க இணைப்பில் செயல்படும். இந்த மேல் 2 மைக்ரோ ஃபாரட் தொடர் இணைப்பில் இருக்கிறதும் கீழ் 2 மைக்ரோ ஃபாரட் தொடர் இணைப்பும் பக்க இணைப்பில் செயல்படும். அதன்படி பார்க்கும்பொழுது மேலே என்னது உங்களுக்கு தொகுப்பை மின்தேக்கு திறன் மேலே மட்டும் 2 மைக்ரோ ஃபாரட்ல பாதி கிடைக்கும் நமக்கு. அதாவது 1/2 + 1/2 வந்து என்னது 1 மைக்ரோ ஃபாரட் கிடைக்கும். 1/1னாலும் 1 தான். கீழே அதே நிலைமை தான், இங்கேயும் 1 மைக்ரோ ஃபாரட் தான் கிடைக்கும். ஏன்னா சமமாக இருக்கு. மேலே இருக்கிறது என்னவோ அதே தான் இங்கே இருக்கு, ஏக்கு பி கிடையாது. 2 பக்க இணைப்பு இருக்கல, தொகுப்பு மின்தேக்கு திறன் அளவு பக்க இணைப்பில் தொகுப்பு மின்தேக்கு C1 + C2, C1னும் இந்த C2 வச்சுட்டோம்னா அப்படியே கூட்ட வேண்டியதான். 1 + 1 2 மைக்ரோ ஃபாரட்.